ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் எ சி ப்ரோக்ராம். ஒரு சி ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதான் ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டேஜஸ் இருக்குது. தட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹியூமன் நம்ம சோர்ஸ்லேருந்து ரன்னிங் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒரு கோடிங் மாதிரி எழுதுவோம். அது எப்படி போகணும், மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகணும் இல்லையா? அதுதான் ஹியூமன் ரீடபிள் சோர்ஸ் இன்டு எ ரன்னபிள் அப்ளிகேஷன்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு ப்ரோக்ராமை சி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கோட், சி சோர்ஸ் கோடு நம்ம வந்து எழுதணும் இல்லையா, லைன் பை லைனாக தான் சோர்ஸ் கோடுக்கு சொல்லுவாங்க. அண்ட் தென் ப்ரீ ப்ராசஸிங் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சில ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா, சி சோர்ஸ் ஆஃப்டர் ப்ராசஸிங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து அசம்பிளர் எதுக்குன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணி அசம்பிளி கோடுக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அசம்பிளர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் லிங்கர்ன்றது ஆப்ஜெக்ட் கோடு. அண்ட் தென் லைப்ரரிஸும் பார்த்தீங்கன்னா லிங்கரில் வரும். நெக்ஸ்ட்டு லோடர் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே போய் லோட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெமரியில் லோட் ஆகும். தட் மீன்ஸ் த ப்ரைமரி மெமரியில் லோட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் இப்போ ஒன்று நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிக்சர் தெரியுதா? இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன். ஒன்று பார்க்க போகிறோம். சி கோடு. இப்போ சி கோடுனா நம்ம எழுதுகிறோம் இல்லையா, நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம் இல்லையா, பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் கொடுத்து, அதான் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம், சி கோட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எழுதுறது தான். இந்த கோடு வந்து நேராக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் செக்ஷனுக்கு வந்து போகும். இந்த நெக்ஸ்ட் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸிங் செக்ஷன் இல்லையா, ப்ரீ ப்ராசஸர்னால் நான் சொன்னேன் ஏற்கனவே சில லைப்ரரிஸு சில ஹெட்டர் ஃபைல்ஸு அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே வந்து அந்த கோடில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் கிளாஸில் சொன்னோம் இல்லையா, ஏன்னா இது எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது கம்பைலருக்கு தெரியணும். அதுக்கான ஹெட்டர் ஃபைல்ஸ் இப்போ சீன் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ IO.h math.h அந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல்ஸும் இருக்கும். அது ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய சோர்ஸ் கோடில் அட்டாச் பண்ணாதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூட் கொடுப்போம், இல்லை டிஃபைன் கொடுத்து இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பைலர். இப்போ ஒரு ப்ரீ ப்ராசஸரோட கோடோட நம்ம ஒரு கோடு எழுதியாச்சு. இது நேராக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா கம்பைலருக்கு போகும். கம்பைலரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுது, ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் சொல்லுவோம். கம்பைலரில் ஃபுல்லாக கம்பைலர் ஆகிடுச்சுன்னா நேராக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளருக்கு வந்து நம்ம வந்து போகும். இது வந்து அசம்பிளர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து நேராக ஜெனரேட் ஆகி ஆப்ஜெக்ட் கோடாக மாறும். ஆப்ஜெக்ட் கோடாக இருக்குது இல்லையா, நம்ம எழுதின கோடு வந்து பார்த்திங்கன்னா மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். நம்ம எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதியிருப்போம் இல்லையா, சி ப்ரோக்ராம் எல்லாமே, அது வந்து என்ன ஆகும்னா மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது எதுனா அசம்பிளர் தான். அதாவது பைனரி டிஜிட்ஸாக மெஷினுக்கு எப்படி தெரியும், 0s and 1s இருந்தால் தான் மெஷினுக்கு தெரியும் இல்லையா, அந்த கோடை கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அசம்பிளருடைய வேலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிங்கர் தான் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் கம்பைலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைப்ரரி ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ math.hன்றது ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ். அந்த லைப்ரரி ஃபைல்ஸை நமக்கு வந்து கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா லிங்கர் மூலிமா தான் நம்ம வந்து கொண்டு வருவோம். these library files are not the part of our code but இது வந்து பார்ட் ஆஃப் த கோட் கிடையாது. ஆனால் இது இருந்தால் தான் அந்த மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய லைப்ரரிக்கும் நம்மளுடைய கோடுக்கும் லிங்க் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு லிங்கர் வந்து தேவைப்படுது. இப்போ இந்த லிங்கர் ஜெனரேட்டட் ஆனோடனே ஃபைனலாக நம்ம மெஷின் கோடு வந்து ரெடி ஆகிடுச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோடர். a program will not be executed until it is not loaded into the primary memory. ஒரு ப்ரோக்ராம் வந்து லோடரில் எக்ஸிக்யூட் ஆகாமல் ப்ரைமரி மெமரிக்கு போக முடியாது. இந்த லோடர் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெஷின் கோடை லோட் பண்ணிவிட்டு ரேமுக்கு போய் சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ரேமுக்கு போகிறதுக்கும் அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடர் தான். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன், அதாவது ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு தான் என்ன அர்த்தம்னா லோடர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவோம். இப்போ ஸ்டெப்ஸு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்ஸு பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். ஸ்டெப்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்று நோட் பேடில் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா CID இருக்கு இல்லையா, சி கம்பைலர், சி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அது ஓப்பன் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஏ ப்ரோக்ராம், நியூ ப்ரோக்ராம்
நம்ம நோட் பேடில் வேணால் நம்ம சிக்கு இதிலே பார்க்கலாம். இப்போ சி இதில் போயிட்டு நம்ம என்ன கொடுக்கணும், நியூ அப்படின்னு கொடுக்குறோம். நியூன்னு கொடுத்தா புதுசாக வரும். அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் எஃப். ஆல்ட்டு ப்ளஸ் எஃப்பை கிளிக் பண்ணாவே நமக்கு என்ன வந்துடும், நியூ ப்ரோக்ராம் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதான் நியூ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். இப்போ ஒரு சி எடிட்டரில் போய்ட்டு நியூன்னு கொடுத்தா புதுசு வந்துடும். சம் ப்ரோக்ராம் எழுதிடுறோம். எழுதிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நேம் கொடுக்கணும். நம்ம எந்த நேம் வேணால் கொடுக்கலாம் சேவ் பண்ணுறதுக்கு. சேவ்னு கொடுத்துட்டு ப்ரோக்ராம் நேம் டாட் சி, ஏன்னா சி லாங்குவேஜ் இல்லையா, டாட் சி எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தான் நமக்கு வந்து கம்பைலருக்கு வந்து தெரியும் இது சி லாங்குவேஜ். அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்ம் என்ன கொடுக்கலாம்னா சேவ் பண்ணுறதுக்கு F2ன்னு கொடுக்கலாம். ஸ்டெப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எடிட் த ப்ரோக்ராமை எடிட் பண்ணணும்னா எதாவது ரைட் பண்ணுறதுல சம்திங் சேஞ்சஸ் எதாவது பண்ணணும் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 5ல் பார்த்தீங்கன்னா கம்பைல் த ப்ரோக்ராம். நம்ம என்ன பண்ண ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண போகிறோன்னா ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் F9. ஆல்ட் F9 கொடுத்து நம்ம கம்பைல் பண்ணிடலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். 6th ஸ்டெப்பில் அது கண்ட்ரோல் ப்ளஸ் F9 கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எடிட் த சோர்ஸ் கோடு. நம்ம சோர்ஸ் கோடில் போயிட்டு எந்த இடத்துல தப்பு பண்ணணுமோ, அதாவது நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல சி ப்ரோக்ராம், அதில் போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு இந்த 2-3 ஸ்டெப்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எரர் எல்லாம் கிளியராக வரைக்கும். ஸ்டெப் 8 அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் சக்ஸஸாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து ஸ்க்ரீனில் வரும். அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் F5. இதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு ஃபார்ம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.